ரஷ்யாவின் பொருளாதாரம் பல்வேறு சர்வதேச சோதனைகளை தாங்கிக் கொண்டு புதிய பாதையை கண்டுள்ளது. இது யாரும் எதிர்பார்க்காத விதமாக அவர்களின் முன்னணி நிலையை உறுதிப்படுத்துகிறது. அதற்கு கூடுதல் வரவேற்கப்படுகின்றது, ஏனெனில் ரஷ்யா உலகின் மிகப்பெரிய எண்ணெய் மற்றும் இயற்கை எரிசக்தி வளங்களை கொண்டுள்ளது. இதனால் அவர்களின் பொருளாதாரம் இன்னும் வலுப்படுகிறது. இதற்கு பின்னால் ரஷ்யாவின் புதிய தலைமுறை போர் விமானங்கள், குறிப்பாக சுகோய் Su-57 உலகளாவிய விமானப் போர்களில் போட்டியிட தயாராக உள்ளது. இதனால் தொழில்நுட்ப முன்னேற்றம் நிகழ்கிறது. இவ்விமானத்தின் செலவினம் மற்றும் மொடியூலர் வடிவமைப்பு அதனை சிறப்பாக ஆக்குகிறது, மேலும் இது பைலட் முடிவு செயல்பாட்டை எளிதாக்குகிறது. மேலும் ரஷ்யா இந்த விமானத்தை அடிப்படையாக கொண்டு ஆசியா, ஆப்பிரிக்கா மற்றும் லத்தீன் அமெரிக்கா போன்ற நாடுகளை இலக்கு வகுக்கிறது. அவர்கள் குறைந்த விலையில் ஆனால் பலமான போர்க்களங்களை தேடுகிறார்கள். இதற்கு கொண்டே MiG-41 என்பது ஒரு அதிவர்த்தக இடைவேளை விமானம் ஆகும். இது உவாம்பூம்பின் வேகத்தை 4 முதல் 5 மடங்கு அடுத்ததாக பாயலாம். ரஷ்யாவின் புதிய MiG-41 விமானம் தற்போது ஆரம்ப நிலைகளில் உள்ளது. இந்த திட்டம் வெற்றி பெற்றால் இது விமானப் போர்களின் வரலாற்று மாற்றங்களுக்கு வழிவகுக்கும். இங்கு ரஷ்யா மேம்பட்ட விமானங்கள் மற்றும் கையாளக்கூடிய விமானங்களை ஒருங்கிணைக்கும் ஒரு முழுமையான சூழலை உருவாக்குகிறது. இதன் மூலம் விமானப் போர் திறன்களை மேலும் அதிகரிக்க முடியும். மேற்கத்திய தடைகள் மற்றும் பொருளாதார சவால்களை எதிர்கொண்டு ரஷ்யா தனது தொழில்நுட்ப வளர்ச்சியை தொடர விரும்புகிறது. இந்த சவால்களை மீறி அவர்களின் விமானப்படை மேலோங்க தயாராக இருக்க வேண்டும். இந்த நிலையில் சுகோய் 30 மிக்கேல் போர் விமானம் இந்தியா நெருப்பு படையின் மிக சக்திவாய்ந்த பகுதியாக மாறியுள்ளது. இது பின்வரும் தொழில்நுட்பங்களுக்கு அடிப்படையாக உள்ளது. இந்த ஒப்பந்தம் மூலம் இந்தியா முன்னணி எலக்ட்ரானிக் ரேடார்கள் மற்றும் போர் கண்காணிப்பு அமைப்புகளை பெற்றுள்ளது. இதனால் பாதுகாப்பு திறனை மிகவும் அதிகரிக்கிறது. இந்நிலையில் இந்தியாவின் புதிய விமானங்கள் மற்றும் ரஷ்யா இடையிலான ஒப்பந்தங்கள் எதிர்காலத்தில் பாதுகாப்பு மேம்பாட்டுக்கு முக்கிய பங்கு வகிக்கும். இது எவ்வளவு துரிதமாக நடைபெறுகிறதென்பதையும் காட்டுகிறது.